மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான காயங்கள் ஏற்பட்டது. நீங்கள் ஒருவரை நம்பினால் அது முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில நம்ப ஆரம்பிப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது உண்மையான ஒரு அன்பை நீங்கள் வைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு உண்மையான ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த நம்பிக்கையில் தான் உங்களுடைய உறவுகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். முதல் ஆரம்பத்தில் பேசும் பொழுது நம்பிக்கையில் நான் உனக்கு இதை செய்கிறேன், அதை செய்து கொடுக்கிறேன், உன் கூட இறுதி வரைக்கும் இருப்பேன் என்கிற மாதிரி உங்களுக்கு சில வார்த்தைகள் மூலம் நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க. ஆனா போக போக சில நாட்கள், சில ஆண்டுகள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை என்பது அவர்கள் கொடுக்காமலே போய்விடுவாங்க. இதனால உங்களுடைய உறவுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் போன அனுபவங்கள் கூட நிச்சயமாக மாறவும் ஆரம்பித்திருக்குங்க. ஆனா அதே ஒரு நம்பிக்கை ஒரு நாள் உங்களை காயப்படுத்தவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய சீக்கிரட்டாக இருக்கட்டும், மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபீலிங்ஸ் அனைத்தையுமே வெளியில் ஷேர் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதை மதிக்காமல் நீங்கள் விட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு சில மரியாதைகளும் சில மதிப்பும் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு சாதாரணமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்களுடைய உள்ளத்தை முழுவதையும் இது ஆரம்பத்தில் உடைத்திருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, இதனால் இப்படி நடக்கிறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீங்கள் அனுபவித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் எப்பொழுதுமே ஒன்னாத்தான் பார்ப்பீங்க. எல்லார் மீதும் நீங்க அதிகமான அளவுக்கு பாசமாக நடந்து கொள்வீங்க. புதிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதும் நீங்க பாசத்தை தெரிவிப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய மனமானது வெகுளி மனம்னு கூறுவாங்க அல்லவா, அந்த மாதிரி இருக்கும். உங்களை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க ஏமாத்துறது உங்களுக்கு தெரிந்தும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், கோபப்பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் என்றால் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய முழுவதையுமே உடைத்திருக்கும். நான் எவ்வளவோ நம்ப வேண்டியது, நான் இவ்வளவு நம்ப வேண்டியதா என்று ஒரு கேள்வி உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். எல்லாருக்கும் உங்களுடைய மனதை எல்லாரிடமும் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அன்பு உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். நீங்கள் அன்பை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். நீங்க காதல் பண்ணினால் கூட அது முழுமையானதான ஒரு காதலாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த ஒரு காதல் எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு இடத்தில் தாங்க இது வரைக்கும் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ காதலை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, இருந்தாலும் அந்த காதலை யாருமே மதிக்காம நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் ஏன் எதனால நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. சிலர் அதனை வீக்னஸாக பார்த்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. நீங்க கேர் பண்ணிய அளவுக்கு அவங்க உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காம அவங்க நடந்து கொள்வாங்க. ஆனா அவர்கள் மீது நீங்க உயரிய வைத்திருப்பீங்க. அவர்களுக்காக நீங்க என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதனால உங்களுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். இந்த விதமான சமநிலை இல்லாமல் போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அவமானமாக மாறி இருக்கும். இந்த ஒரு அவமானம் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அதிகமாக யோசனை பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நான் அன்பு கொடுத்ததை தவறா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே எழுப்பிக் கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா, அன்பு என்பது தவறு கிடையாது, அதை பெற தகுதியானவர்களை நீங்கள் தேர்வு செய்வதுதான் முக்கியம் என்கிற மாதிரியான சில கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பியிருக்கும். அந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காமல் இன்னும் நீங்கள் உங்களுடைய அன்பினால எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அடிகள், வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள் என அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்றிருப்பீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய உண்மையான அன்பு. ஆனா அந்த அன்பை நீங்க உண்மையாகத்தான் கொடுப்பீங்க. யாரும் அதனை புரிந்து கொள்ளாம நடந்து கொள்வாங்க. அந்த அன்பை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிந்து கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமான அளவுக்கு நிச்சயமாக போய்விடுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல தோத்திருப்பீங்க. பல விஷயங்களை கூட நீங்க நமக்கு அது நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு செய்து கூட முடித்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகளை கூட சில நேரங்களில் நீங்கள் விட்டுட்டு மற்ற நபர்களுக்காக, மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஓடி இருப்பீங்க. மற்றவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைத்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்யும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல போதுமான அளவுக்கு எதையுமே சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நீங்கள் உங்களையே இழந்திருப்பீங்க. அந்த ஒரு உணர்வு உங்களுக்கும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை என்று அவர்களுடைய வாழ்க்கைக்காகவே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிருக்கும். ஆனால் போக போக அந்த விதமான உணர்ச்சிகளை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. நான் எனக்காக என்ன செய்தேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள்ள வழியை உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அந்த கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை இன்னும்
கேள்விக்கு மேல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வழியும் உங்களுக்கு இன்னும் நிச்சயமாக தெரிந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த விதமான பலன்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தெரிய வைத்திருக்கும். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையில எப்படி நம்ம சமநிலையை உருவாக்கணும் அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கண்ணீரை யாரும் புரியாத நிலைமை கூட இந்த ஒரு நேரத்தில் உருவாகி இருக்கும். நீங்க அழுதிருப்பீங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியாத ஒரு அழுகையாக இருக்கும். உங்களுடைய அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வழியை எப்பொழுதுமே யாரிடமும் ஷேர் பண்ண மாட்டீங்க, எதையுமே கூற மாட்டீங்க. அதனால நீங்கள் யாருக்கும் உங்களுடைய தடைகளை தெரிவிக்காமல் அது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை போல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் என்னவாக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அமைதியாக நீங்க ஃபீல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தைரியமாகவும் ஆக்கவும் உங்களுக்கு நிச்சயமாக கற்றும் கொடுக்குங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, எந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்கிறது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு கனவை மனதில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த கனவானது இந்த ஒரு நேரத்தில் நினைவாகக்கூடிய ஒரு நாளாக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் தெரியாமல் தொடங்கிய விஷயங்களும் உங்களையே அறியாமல் நீங்கள் வைத்த விஷயங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நன்மை என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய கனவுகள் மனதிற்குள்ளே நீங்கள் வைத்திருப்பீர்கள். அது ஒரு சாதாரணமான ஆசைகளாக இருக்காது. அது உங்களுடைய சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் எப்படியாவது நம்ம சாதித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசைகளாக இருக்கும். அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வந்த ஒரு உணர்வாக இருக்கும். பலமுறை அந்த ஒரு கனவு உங்களுக்கு தள்ளி போய் கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் அது முடியாதது போல உங்களுக்குள்ள தோன்றினாலும் ஆனாலும் நீங்கள் அதை முழுமையாக விடாமல் பிடித்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அந்த கனவுகள் அனைத்துமே மெதுவாக நினைவாக ஆரம்பிக்கும். அது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்டெப்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். ஆனாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுகிறோம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்குங்க. நீங்க அந்த ப்ராசஸை இந்த ஒரு நேரத்தில் பார்க்கும் பொழுது நான் காத்தது வீண் போகவில்லை என்று நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு ஜேர்னி தாங்க உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதியை தேடி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் வைக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு போக போக நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்களை கூட நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய உணர்வு இந்த ஒரு நேரத்துல பணமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் மிகவும் எமோஷனல் மற்றும் மிகவும் நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க உணர்வுகளை ஆழமாக உணர்ந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. முன்பு அது உங்களுடைய வீக்னஸ் போல தோன்றி இருந்தாலும் ஆனால் இப்போது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எமோஷனுக்கான ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸை அந்த ஒரு நேரத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைனா என்ன என்பதை மாற்றிக்கொண்டு அதற்கேற்ற வகையில் நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. எழுதுவது, பாட்டு கேட்பது, வரைவது, இல்லை அப்படின்னா சில விஷயங்களை நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது, இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இது சம்பந்தமா நீங்க உங்களுடைய வேலைகளுக்கு செல்லுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான மற்றும் நிலையான ஒரு வருமானத்தை தேடி கொடுக்கும். மக்கள் உங்களுடைய ஒர்க்கை இந்த ஒரு நேரத்துல அவர்களுக்கும் நீங்க பண்றது பிடிக்கும். உங்களுக்கும் பிடித்த வேலைகளாகவும் அது இருக்கும். இந்த வேலைகளில் நீங்கள் எதையாவது தேர்வு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்குங்க. இந்த ஒரு ஒர்க்கு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க நிச்சயமாக உதவி கொடுக்குங்க. நீங்க ஏதாவது புதிய வேலைகளை யோசித்து அந்த ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தேடி கொடுக்கும். நீங்க கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. நீங்க அதிகமாக இமேஜினேஷன் பண்ணுவதால் அது ஒரு உலகம் மாதிரி உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அதை நீங்கள் பிராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவது எப்படி என்று நீங்கள் முன்பு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அதனை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகளை நம்ம பார்த்து ஓட வேண்டும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் ஒரு கிரியேட்டிவான ப்ராஜெக்ட் இந்த ஒரு நேரத்துல செய்ய ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது ஒரு ப்ரொபஷன் மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஒரு வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொடுக்கும். ஆனா உங்களுடைய வேலை அப்படியே தாங்க இருக்கும், முன்னேறாது. இருந்தாலும் பணமானது உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த வேலையின் மூலம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே உணர்ந்து கொள்வீங்க, நான் விரும்பியதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, நான் விரும்பியதுதான் எனக்கும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்களே உணர்ந்த ஒரு நாட்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வேலையை நீங்க தேடி போயிருக்க மாட்டீங்க, நீங்களே உருவாக்கி இருப்பீங்க. இந்த ஒரு வேலையை உருவாக்கி நம்ம எதன் மூலியமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிந்து அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் ஒரு கிரியேட்டிவான ப்ராஜெக்ட் இந்த ஒரு நேரத்துல செய்ய ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது ஒரு ப்ரொபஷன் மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஒரு வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொடுக்கும். ஆனா உங்களுடைய வேலை அப்படியே தாங்க இருக்கும், முன்னேறாது. இருந்தாலும் பணமானது உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த வேலையின் மூலம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே உணர்ந்து கொள்வீங்க, நான் விரும்பியதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, நான் விரும்பியதுதான் எனக்கும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்களே உணர்ந்த ஒரு நாட்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வேலையை நீங்க தேடி போயிருக்க மாட்டீங்க, நீங்களே உருவாக்கி இருப்பீங்க. இந்த ஒரு வேலையை உருவாக்கி நம்ம எதன் மூலியமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு